இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று. எனவே வேதத்தின்படி நாம் எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்வது ஞானம். அந்த புத்தி இருந்தால் தான் நம்ம சம்பாதித்தலை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும், அதை நாம் பயன்படுத்த முடியும். அது நமக்கு கனத்தை கொடுக்கும். இந்த உலகம் முழுவதையும் நீ ஆபதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் ஒரு லாபமும் உனக்கு இல்லை. இந்த உலகத்தையும் முழுவதையும் நம்ம தீமையை செய்து பாவத்தை விதைத்து பணத்தை சம்பாதித்து கொள்ளலாம். அவையெல்லாம் நமக்கு யூஸ் ஆகணும், நமக்கு பயன்படணும்னா ஞானம் வேண்டும். அவையெல்லாம் நமக்கு கனத்தை கொடுக்க வேண்டும் என்றால் ஞானம் வேண்டும், புத்தி வேண்டும். அவை ஞானமும் புத்தியும் எதிலிருந்து வருகிறது? கர்த்தருடைய வேதத்திலிருந்தே வருகிறது, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்தே வருகிறது. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதத்தில் உள்ளது. அப்போ கர்த்தருக்கு பயந்து ஒரு வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தால் நமக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். நீ எல்லாவற்றையும் காட்டிலும் இவைகள் எதுவும் உன்னை பாதுகாக்க முடியாது, உன் ஜீவனை கொடுக்க முடியாது. கர்த்தருடைய வேதமும் கர்த்தரும் தேவனுமே உனக்கு ஜீவனையும் உனக்கு கனத்தையும் பாதுகாக்கையும் கொடுக்க முடியும். எனவே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கும் பொழுது ஞானத்தை கொடுப்பார், புத்தியை கொடுப்பார். அது புத்தியும் ஞானமும் நம்மை பாதுகாக்கும். அது இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்போம். எனவே எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள், அதுவே உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். ஆமென்.